ஃப்ரெண்ட்ஸ், தேரும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய முற்றிலும் இலவசமான வரன் பதிவு மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் நாகபுஷ்பம், வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துள்ள செம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு 10ஆவது படிச்சிருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும், வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை படிக்க வச்சுட்டு இவங்க தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய பையனும் 20 வயசுலேயே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பொண்ணு வீட்டுக்கே போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய பையனுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோடய பையனை வளர்த்துறேன். அவனே என்னை விட்டுட்டு போயிட்டான். அதனால் எனக்கு ஆதரவாக யாரும் இல்லைங்க. அதனால் எனக்கு இப்போ வரக்கூடியவராக தனக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஜானகி, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் செம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 10,500 மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் 2ஆவது மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே, என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க திண்டுக்கல்லில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல குணமாக இருக்கணும், குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் ரொம்பவே குடிச்சிட்டு இவங்கள சந்தேகப்பட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால தான் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் எதுவும் இல்லைங்கிறதுனால இவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னுடைய குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடிய ஒரு குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். அப்பாவும் அண்ணா வீட்டில் இருக்கிறாங்க. அப்பப்போ பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ தங்கையெல்லாம் இவங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களுடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.